வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். குன்னூர் உபாசி அலுவலகத்தில் இரவு நேரத்தில் உலா வந்த கரடி. நீலகிரி மாவட்டம் 65% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இங்குள்ள காடுகளில் யானை, கரடி, சிறுத்தை, காட்டெருமை, வரையாடு, காட்டுப்பன்றி உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள், இருவாச்சி கழுகுகள், அரிய வகை பறவைகள் வாழ்ந்து வருகிறது. கடந்த மாதம் நீலகிரி மாவட்டத்தில் உறைபனி தாக்குதலால் செடி கொடிகள் காய்ந்து கருகி உள்ளது. மேலும் தற்பொழுது கடும் வெயிலின் தாக்கத்தால் நீர்நிலைகளும் வறண்டுள்ளதால் வனவிலங்குகள் உணவு, தண்ணீர் தேடி அடிக்கடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வருகின்றன. அப்போது மனித வனவிலங்கு மோதல் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்ட வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதும் கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளுக்கு வரக்கூடிய கரடி மக்களை தாக்குகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள உபாசி அலுவலகத்தில் இரவு நேரத்தில் உலா வந்த கரடி அப்பகுதியில் நீண்ட நேரமாக சுற்றித் திரிந்தது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள அலுவலக அறையை உடைத்து உள்ளே செல்லும் காட்சிகள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள் அச்சப்பட வைத்துள்ளது. கடந்த மாதத்தில் குன்னூர் அறிஞர் அண்ணா உயர்நிலைப் பள்ளியில் உள்ள சமையல் அறையை உடைத்து அங்குள்ள உணவுப் பொருட்கள், முட்டை, எண்ணெய் உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தி சென்றுள்ளது. மேலும் குன்னூர் வனத்துறையினர் அப்பகுதியில் கரடி வருவதை தடுக்கும் வகையில் தானியங்கி சென்சார் சவுண்ட் கருவியை பொருத்தியதன் மூலம் கரடி வருகையை கட்டுப்படுத்தியுள்ளனர். எனவே குன்னூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் கரடியை கண்காணித்து வனத்துறையினர் குண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த பல மாதங்களாக வனத்துறையினர் குன்னூர் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் சிக்காமல் கரடி வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வருகிறது. எனவே விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வனத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.